கன்னியாகுமரி மாவட்டத்தில் புத்தளம் காயல் பகுதியில் காணப்படும் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அல்லது சதுப்பு நிலக்காடுகளைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். உப்பு நிறைந்த நீரும் மண்ணும் நிறைந்த இடங்களில் வாழும் தாவரங்களை உவர் நில தாவரங்கள் அல்லது மேங்க்ரோவ் ட்ரீஸ் என்று அழைக்கிறோம். இவைகள் மெட்ரோஃபோர்கள், இலைகளில் உப்பு செறிந்த சுரப்பிகள் மற்றும் கனிக்குள் விதை முளைத்தல், விவிபரி மோட் ஆஃப் ஜெர்மினேஷன் ஆகிய தகவமைப்புகளை கொண்டு நீரிலும் நிலத்திலுமாக இத்தாவரங்கள் வாழ்கின்றன. இத்தாவரங்கள் மண்ணில் தாங்கி பிடித்தலுக்கு ஏற்றவாறு ஸ்லிட் ரூட்களையும் கொண்டு காணப்படுகிறது. இத்தாவரங்களின் மிக முக்கிய சிறப்பம்சமானது நிமெட்டோஃபோர்களை கொண்ட மேல் நோக்கி வளரக்கூடிய வேர்களாகும். மேலும் தாய் தாவரம் கனிக்குள் இருக்கும்போதே விதையானது முளைத்து நீண்ட குண்டாந்தடி வடிவ விதை நாட்டுகளை உருவாக்கி அவை மண்ணில் விழுந்து புதிய நாட்டுகளை உருவாக்குவதற்கு ஏற்றவான தகவமைப்பை கொண்டுள்ளது. புத்தளம் மணக்குடி பகுதிகளில் ரைசோஃபோரா மற்றும் அவிசீனியா தாவரங்கள் செழித்து வளர்கின்றன. நாம் பார்த்து கொண்டிருப்பது ரைசோஃபோரா தாவரங்களில் மேல் நோக்கி வளர்ந்து நிற்கின்ற சுவாச வேர்களாகும். சுவாச வேர்கள் என்பவை தரைக்கு அடியில் காற்று பரிமாற்றம் இல்லாத நேரங்களில் அவை மேல் நோக்கி வளர்ந்து நிமெட்டோஃபோர்கள் கொண்ட துளையுடைய வேர்களை உருவாக்குகின்றன. இத்துளையுடைய வேர்கள் வளிமண்டலத்தில் உள்ள காற்றினை உறிஞ்சு தாவரங்களுக்கு அளிக்கிறது. ரைசோஃபோரா தாவரத்தின் மலர்களைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ரைசோஃபோரா தாவரத்தினுடைய கனியானது தாய் தாவரத்தில் இருக்கும்போது விதையானது அந்த கனிக்குள் இருந்தே முளைக்கிறது. இந்த வகை விதை முளைத்தல் விவிபாரி டைப் ஆஃப் ஜெர்மினேஷன் அல்லது விவிபாரி முறை அல்லது கனிக்குள் விதை முளைத்தல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தாய் தாவரத்தில் இருக்கின்ற கனியானது அதற்குள் இருக்கும் விதையை முளைக்க வைத்து குண்டாந்தடி போன்ற அமைப்பை உருவாக்கி அவை தானாக தாய் தாவரத்திலிருந்து கீழே விழுந்து சதுப்பு மண் கொண்ட நிலத்தில் விழுந்து புதிய தாவரத்தை வளரச் செய்கிறது. எனவே தான் இவை உப்பு நிறைந்த மண்ணில் கீழே விழும்போது இந்த விதைகளானது அழுகிவிடாமல் புதிய நாற்றுகளை உருவாக்கி தன் இனத்தை தக்க வைத்து கொள்ள உதவுகிறது. இது ஹாலோஃபைட்டி தாவரங்களின் மிக முக்கிய தகவல் ஆகும். ஸ்லிட் ரூட் எனக்கூடிய தாங்கு வேர்களையும் இவை உருவாக்கி இந்த தாவரங்கள் நன்றாக புதை மண்ணிலும் வேரூன்றி நிற்க வைக்கின்றன. இந்த ஸ்லிட் ரூட் தாங்கு வேர்கள் கடலும் காயலும் இணைந்த பகுதியில் செழித்து வளர்ந்திருக்கும் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஹாலோஃபைட்டிக் தாவரங்கள் உப்பு நீரிலும் உயிர் வாழும் இயற்கையின் அற்புத பரிசு.